அமித்ஷா அவர்கள் சொல்லுவது சரிதான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் அப்படித்தான் புரிந்து கொள்கிறார். மக்களையும் கட்சியும் ஏன் குழப்பறீங்க? இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒத்துக்கொள்ளப்பட்டதுதான். அப்ப இன்னும் இவரை வளரவிட்டால் எதிர்காலத்திலே தமிழ்நாடு பிஜேபி அங்க டெல்லியினுடைய கட்டுப்பாட்டிலே வருவார்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய்விடுவார்களா தெரியாது. ஏதோ அதிமுக சொன்னதுக்காக மட்டும் இவர் மாற்றப்படவில்லை. பிஜேபி அப்படி ஒரு தனியாக ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே வளர்வதை விரும்பவில்லை. திமுகவை பொறுத்தவரை இவர்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே தேர்தல் அரசியலிலே அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தியாக வேண்டும். பிஜேபி அதிமுக கூட்டணி தாண்டி கூடுதலா பிளஸ்ஸாக நடிகர் விஜயுடைய தாவேக்கா இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர அப்படி கூட்டணி அமைஞ்சா என்ன இணைஞ்சா ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. ஏதாவது 1-2 மைனாரிட்டி ஓட்டு வருமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 100% டிஎம்கே மக்களை ஆன்மீகம் என்ற போர்வையிலே வரவழைத்திருக்கிறார். அதுல பிஜேபியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் பலரும் அங்கே சென்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவெல்லாம் அவர்களுக்கான வாக்குகள் அல்ல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனர் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சொல்லுங்க. திரு அமித்ஷா அவர்கள் ஒரு தனியார் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி அமைய இருக்கிறது, குறிப்பாக அது பிஜேபி அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணியாக ஆட்சி இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப பெருந்தன்மையோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க அளவுக்கு பார்க்கப்படுது. ஆனால் அந்த பெருந்தன்மையும் ஜனநாயகமும் திமுகவுடைய கூட்டணியில கிடையாது. இல்லை, இது முதல்ல ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் கூட்டணின்னு சொல்லி பேட்டி கொடுத்த நாளிலிருந்தே அவர் அந்த கூட்டணி ஆட்சி என்பதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்பதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். யாருக்கும் நினைவுபடுத்திட்டே. ஆமாம், இவங்க அதிமுகவில் மௌனம் காக்கலாம், கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எதிர்த்து சொல்லலாம். ஆனால் அந்த பிஜேபி பேசுகிற பேச்சையும் அதிமுக பேசுகிற பேச்சையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்க்கும்போதும் இது அமித்ஷா அவர்கள் சொல்லுவது சரிதான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் அப்படித்தான் புரிந்து கொள்கிறார்கள். கூட்டணி ஆட்சி என்று இவர்கள் பேசிவிட்டார்கள். இப்போது அதை வெளியில் சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். நான் என்ன கண்டா நான் என்ன சொல்லுவேன், சொல்லிட்டு போங்க, ஒத்துக்கிட்டீங்க சொல்லிடுங்க. இதில் என்ன ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் குழப்பறீங்க? மக்களையும் கட்சியும் ஏன் குழப்பறீங்க? இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒத்துக்கொள்ளப்பட்டது தான். இல்லைனா அவர் உள்துறை அமைச்சர் அவர்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் இவ்வளவு வலுவாக ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லுவதற்கான அந்த வாய்ப்பு இல்லை. அதே போல் மாநில பிஜேபி தலைவரும் மற்ற தலைவர்களுமே அதை அவ்வப்போது மேடைகளிலே பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அல்ல, இது என்ன குழப்பம்? கூட்டணி ஆட்சி தான் ஒத்துக்கிட்டா நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, வேற என்ன இருக்கு? இந்த கூட்டணி ஆட்சி தாண்டி கடந்த வாரம் திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது, இது பிஜேபியோட ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. இது யாருக்கான சவால்? இல்லை, அதாவது இது அவருடைய எண்ணம் அதுதானே. இப்போ அவர் ஏன் மாநில தலைவர்லேருந்து மாற்றினாங்க? இதுக்காக தான் மாற்றினாங்க. அவரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தால், தான் மறுபடியும் தலைவர் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் பிஜேபியினுடைய தலைமை டெல்லியிலிருந்து என்ன முடிவெடுப்பார்களோ அதைத்தான் செய்வார்கள். ஒன்று, அவர்கள் அண்ணாமலை அவர்களை மாற்றியதற்கான காரணம் அதிமுகவோடு கூட்டணி போடுவதற்கு மட்டுமல்ல, தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக அண்ணாமலைக்கென்று தனிப்பட்ட மனித வளர்ச்சி ஒன்று இருக்கு. அவர் 3-4 வருஷத்தில் பிஜேபிக்காக பேசுனதை விட தனக்காக பேசுனது அதிகம். தான் நேர்மையானவன் அப்படின்னு தனக்கான பிரச்சாரத்தை தான் அதிகமாக பண்ணார். அதுவும் சரி, அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு.
எந்த ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற தலைவர் தனக்கென்று ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளுவதை விரும்ப மாட்டார்கள். இது ஒரு தேசிய காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், ஏன்னா நாளைக்கு அவர்களுக்கு அது பிரச்சனையாகும். அப்ப இன்னும் இவரை வளர விட்டால் எதிர்காலத்திலே தமிழ்நாடு பிஜேபி அங்கே டெல்லியினுடைய கட்டுப்பாட்டிலே வருவார்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய்விடுவார்களா தெரியாது. அது அவர்களுடைய பார்வை. அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் இருக்கிற மேடையில் பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது துண்டை சுற்றி பெரிய ஆரவாரம் இருந்தால் அமித்ஷா அவர்கள் மகிழ்ச்சி அடைவார். அல்லது அமித்ஷா அவர்கள் பெயரை சொல்லும் பொழுது அப்படி இருந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைவரை சொல்லும்போது அவர் இருக்கிற மேடையிலே, அவர் இல்லாத நேரத்திலே வேறு, அப்படி அது காட்டப்படும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள்? எதிர்காலத்திலே இவர்கள் நம்ம இருக்கிற மேடையிலேயே நமக்கு முன்னாடியே இவர்கள் தாங்கள் எவ்வளவு வலுவானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இங்கே நடக்கிறது. அப்ப இன்னும் வளரவிட்டால், அதனால வந்து ஏதோ அதிமுக சொன்னதுக்காக மட்டும் இவர் மாற்றப்படவில்லை. பிஜேபி அப்படி ஒரு தனியாக ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே வளர்வதை விரும்பவில்லை. சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரப்பப்படுது, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்திருக்கு? அதாவது அது ஏன் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். நான் இப்படித்தாங்கிறப்ப நான் இப்படித்தான்னா வந்து தனி கட்சி தான் நடத்தணும். ஏன்னா இப்போ அவருடைய நடைமுறைகள், இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இன்னுமே வந்து நான் இப்படி தாங்கிற மாதிரி அவர் போயிட்டுருக்கார், பேட்டிகள் கொடுத்துட்ருக்கார். அவர் மாநில தலைவராக இருந்தப்போ என்ன தவிர யாரும் பேட்டி கொடுக்கூடாதுன்னு சொன்னவர். இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது அவரை விட இவர் தான் அதிகமாக பேட்டி கொடுக்குறார் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து, அதாவது பிஜேபியினுடைய தலைமை என்பது டெல்லியில் இருக்கிறது, தேசிய தலைமை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்காகத்தான் இங்கே மாநிலத்திலே இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் தான் தேசிய கட்சியிலே இருக்க முடியும். அவர்கள் மேனேஜராக இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி மேனேஜராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கட்சியில தொடர்ந்து இருக்க முடியும். ஆனால் வந்து அப்படி அவர் நினைப்பது நடக்காத போது மக்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இது போன்ற வதந்திகளாம் உண்மையாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி அதிமுகவுடைய இந்த கூட்டணியை வந்து மக்கள் விரும்புறதை தாண்டி, இல்லை அதிமுக தொண்டர்கள் விரும்புறதை தாண்டி திமுக விரும்புறது இல்லை. திமுக வந்து இவங்க இப்படியே இருக்கணும்னு தான் விரும்புது. அதாவது அதே சமயத்தில், அதாவது திமுகவை பொறுத்த அளவுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிந்து விடக்கூடாது என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் இப்போ முருகர் மாநாட்டிலே இவர்களையும் அமர வைத்து கொண்டு இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அங்கே காணொலி காட்சியாக ஒளிபரப்புவதையெல்லாம் கண்டித்து தான் தீர்வார்கள். யாராக இருந்தாலும், திமுக என்றல்ல, யார் வேண்டுமானாலும் அதை செய்வார்கள். ஏன்னா வந்து இது வந்து இவங்களையும் வச்சுக்கிட்டு அழைத்துட்டு விருந்தாளிகளாக அங்கே வைத்துக்கொண்டு அது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது எதிர்கருத்துக்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அதாவது திமுகவை பொறுத்தவரை இவர்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே தேர்தல் அரசியலிலே அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தியாக வேண்டும். பலமாக இருக்கிறத பலவீனப்படுத்தணுமா? அதாவது ஒரு பலவீனப்படுத்துகிறோம்னா பலமாக இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. பலவீனப்படுத்தணும்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ பலவீனப்படுத்தணும். ஏன்னா வந்து எந்த கட்சியுமே அரசியலில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எதிர்கட்சியை பலவீனப்படுத்துவார்கள். ஆனால் திமுகவும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போ அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துகின்ற அந்த முயற்சியை செய்கிறார்கள். அதனால் வந்து இவங்க பிரிஞ்சிடணும்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அல்ல. என்னை பொறுத்தவரை திமுகவிலே பிஜேபி அதிமுக கூட்டணி பிரியக்கூடாது என்று தான் நினைக்கிறார்கள். பிஜேபி அதிமுக கூட்டணி தாண்டி கூடுதலாக ப்ளஸ்ஸாக நடிகர் விஜயுடைய தாவேக்கா வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. அப்படி கூட்டணி அமைஞ்சா என்ன வரும்? இது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. பிஜேபியிலையும் அதை பேசுகிறாங்க, அதிமுகவிலையும் திமுகவை வீழ்த்தது அதை பேசுகிறாங்க. அவர் வந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அரசியல் எதிரி வேற, காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். அப்போ அரசியல் எதிரிகள் நண்பர்களாக மாறி போகலாம்.
ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டால் ஒரு கட்சி வந்து கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இல்ல திரு விஜய்க்கு முன்னோடியா ஒரு கட்சி இருந்திருக்கலையா? திமுகவுக்கு பிஜேபி கொள்கை எதிரி தானே. ஆனா அதே பிஜேபியோட கடந்த காலங்களில் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. முன்னோடி திரு விஜயும் இருக்கலாம். அதாவது இல்லை அதாவது திமுக எப்போ பண்ணாங்க அதை? எத்தனை முறை ஆட்சியில் இருந்து விட்டு செய்தார்கள். திமுகவோ அண்ணா திமுகவோ ஒரு எஸ்டாப்ளிஷான கட்சி. இவங்க இப்போதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் ஏன் இந்த ட்ரை பண்ணும்போது முதல் அடியிலேயே சறுக்கல் விழுந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் யார் இருப்பாங்க? இன்னொன்று, அவர் அப்படி அங்கே சேரும் பொழுது அவருக்கு அறிவுரை சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக சொல்லி இருப்பார்கள், உங்களுடைய வாக்குகள் அப்படியெல்லாம் கன்வி ஆயிராது. அப்படி கன்வி ஆயிராது. ஏன்னா வந்து நீங்கள் கொள்கை எதிரின்னு பேசி சூடேற்றி வச்சிருக்கீங்க. அப்போ வந்து அது வந்து எப்படி அங்கே வந்து கன்வி ஆகும்? கன்வி ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இணைஞ்சிட்டா அமைஞ்சிடுச்சு அப்படின்னா திமுகவுக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்தும்னு கேட்குறேன். இணைஞ்சா ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. ஏதாவது இப்போ 1-2 மைனாரிட்டி ஓட்டு வருமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 100% டிஎம்கேக்கு வந்துடும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் ஒன்றும், அதாவது அவங்க எந்த கூட்டணி அமைத்தாலும் எங்களுடைய கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது, மிக வலிமையாக இருக்கிறது. 2021 இருந்ததை விட இப்போது வலிமையாக இருக்கிறது. அப்புறம் வந்து நிலையான ஆட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு நிலையான ஆட்சி 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுத்தால் அந்த ஆட்சி நிலையாக இருக்க வேண்டும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து அதுக்கு ஒரு ஓட்டு உண்டு, ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 2 கூட்டணியும் பார்க்குறாங்க. இப்போ பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பிஜேபி யாரையாவது ஆளை விட்டுருவாங்களா? ஆளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் வந்து பாடம்லாம் இருக்கு. அவங்க ஆளை விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ மக்களுக்கு தெரியும் அந்த கூட்டணியில் யார் சேர்ந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. தமிழ்நாடு ஏன் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு காரணம். அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ தான் வந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சி மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக அது அமையும். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் அங்கே சேரட்டும், பிஜேபி விட்டுருவாங்களா யாரையாவது? கண்டிப்பாக அது வந்து திருப்பி யார் முதலமைச்சர், யார் இப்போ யார் அப்போ அப்படிங்கிற பிரச்சனைகள் அங்கே வரத்தான் செய்யும். அப்போ ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. இவ்வளவு நாளாக நம்ம தமிழ்நாட்டை வந்து வளர்த்து வச்சுருக்கோம். பலவிதமான பேராமீட்டர்ஸில் நம்ம வந்து தமிழ்நாடு தான் இன்றைக்கி இந்தியாவில் பல நம்பர் 1 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஏதோ அமைஞ்சது சொன்னால், நடக்காதது நடந்துருச்சுன்னா தமிழ்நாடுடைய வளர்ச்சி கீழ் நோக்கி பாய ஆரம்பித்து. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் சந்திச்சிருக்காரு திரு பாமகவுடைய நிறுவன தலைவரை. சந்தித்த பிறகு அவர் குறிப்பிட்ட முக்கியமான செய்திகளில் ஒன்று, இன்றைய முதல்வர் விரும்பினால் கட்டாயமா இந்த கூட்டணியில அவர் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அது நானே முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா பாமக? இல்லை, இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற கட்சி எடுக்கின்ற முடிவு. நம்ம வந்து ஊடகத்தில் வந்து இது வந்து அது நடக்குன்னு கூட்டணி பற்றி பேசுறது சரியாக இருக்குன்னு எனக்கு தோணலை. நான் அதை விரும்புகிறதும் இல்லை. ஏன்னா என்னிடம் கேட்கப்படுகிற கேள்விக்கு என்னுடைய பதில் அதுதான். ஏன்னா வந்து கூட்டணி என்பது ஊடக மத்தியில் பேசி முடிவெடுப்பது அல்ல. நான் இன்றைக்கி ஊடகத்தில் ஒன்று சொல்லி நாளைக்கு வந்து கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற கட்சி அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அல்லது. இது வந்து 4 சுவர்களுக்குள்ளே அவங்க பேசக்கூடியது. அதனால் வந்து கூட்டணி தலைமை சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு, ஆனால் அவங்களும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல விதங்களிலே. இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக முதலமைச்சர் அவர்கள் திமுக காரர்களை அழைத்து பேசிக்கொண்டிருக்க 1-to-1 பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி பலவிதமான சர்வே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையுடையான உங்களுடைய உறவு இன்னைக்கு எப்படி இருக்கு? உறவு எப்பவுமே திமுக தலைமையை பொறுத்தளவுக்கு கூட்டணி கட்சிகளோடு சுமூகமான உறவை எப்போதுமே வைத்துக் கொள்வார்கள். 1-2 என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட முதலமைச்சரே கூட்டணி கட்சி தலைவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசித்தான் அந்த முடிவுகளை எடுக்கின்றார். ஆனால் கூட்டணிகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை.
கிடையாது. அதனால் வந்து ஊடகத்தில் ஏதாவது கேட்கின்ற 1-2 கேள்விகளுக்கு சில கட்சி தலைவர்கள் பரபரப்பாக எதையாவது பதில் சொல்லி விடுகிறார்கள். குறிப்பா திமுக கூட்டணியில இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை. அதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஒன்று வேண்டாமே. அப்படி வந்து பண்ணிட்டு அது உடனே வந்து இந்த கூட்டணியில் சிக்கலா இதுவா அதுவா என்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இறுதி கேள்வி சார், 2026 சட்டமன்ற தேர்தல் வரையாவது அமித்ஷா எடப்பாடியுடைய உறவு நீடிக்குமான்றதையும் இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் தேர்தலே சந்திக்கல, அது வரைக்கும் இருக்குமான இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு திருப்பி ஜூலை மாதம் திரு அமித்ஷா அவர்கள் வர்றதாகவும் முடிவாயிருக்கு. இது எப்படி பார்க்கணும்? நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறீங்க. உங்களுடைய வாழ்த்தும் உண்டு அதுக்கு இல்லையா? கட்டாயம். அதனால் இது வந்து அதாவது நடக்கிற நடப்பை பார்த்தா அவங்க டெல்லியிலேருந்து விடமாட்டாங்க போல தெரியுது. இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அப்படியே இருக்கட்டும். களத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இணைந்து வேலை செய்யறதுல? இல்லை, அவங்களுக்கு வந்து அதில் வந்து விருப்பம் குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் வந்து தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெல் ஆகலை. இவங்க முன்னாடியே நம்ம கூட்டணி போட்டால் ஜெல்லாவாங்க, எங்கேயும் ஜெல்லாகலை, ஒன்றுமே ஆகலை. இவ்வளவு சீக்கிரம் அந்த கூட்டணி போட்டது முதல்ல தவறு. அது என்ன எதில் லாக் பண்ணாங்க, எப்படி வந்து இக்கட்டில் சிக்க வச்சாங்கன்னு தெரியலை. ஏன்னா எந்த கூட்டணியுமே இவ்வளவு சீக்கிரம், அதாவது இப்போ நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம், அந்த கூட்டணி போயிட்டே இருக்கு. இந்த கூட்டணி 26 தேர்தலை சந்திக்கும் சொல்கிறோம், அது போயிட்டே இருக்கு. ஆனால் புதுசாக கூட்டணி போடுறவங்க இப்போ கூட்டணி போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்போ அவசரப்பட்டு இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ வந்து ஒரு அவங்க அதிமுகவுக்குள்ள ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இவ்வளவு விரைவாக இதை செய்திருக்கிறார்கள். இந்த மிரட்டில் தான். ஆமாம், இவ்வளவு விரைவாக செய்த காரணத்தினால்தான் நீங்கள் வந்து தேர்தல் வரைக்கும் இது நீடிக்குமான்னு கேட்குறீங்க. தேர்தல் நேரத்தில் போட்டு தான் கேட்க மாட்டீங்கல்ல. கட்டாயம். அப்போ இப்படிப்பட்ட யூகங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். முருகனை கையில் எடுத்திருக்காங்க. முருகனுடைய ஆசீர்வாதம் அருள் யாருக்கு இருக்கு? எந்த கூட்டணிக்கு உண்டு? அவங்க ஆன்மீகத்தை பொறுத்தவரை இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அடித்து சொல்லுவேன், இந்தியாவிலேயே ஆன்மீக ஈடுபாடு கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே சொல்லுவேன். அவ்வளவு கோயில்கள், அவ்வளவு பக்தி எல்லோருக்குமே இருக்கிறது. ஒரு நம்பிக்கை. அதாவது கடவுள் உண்டா இல்லையா என்ற விவாதம் வேறு. ஆனால் யாரோ ஒருவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் எல்லாத்துக்கும், அதாவது வாய்ப்பு கிடைச்சா எல்லாமே தவறு செய்வாங்க. அப்போ என்ன, நம்மளை யாரும் பார்க்கல, ஆனால் ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மனுஷன் தவறு செய்ய மாட்டான். அதில் தனி மனித ஒழுக்கமும் நீங்கள் தவறுகள் நடக்காத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் வந்து இந்த ஆன்மீகம் என்பது வேறு. ஒன்று, அவர்களே அதைத்தான் சொல்லுகிறார்கள், இது வந்து ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு கிடையாது. இதுல வந்து திமுகவை சார்ந்தவர்கள் கூட இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள், பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதோட அதை நிறுத்திக்கணும். இந்த கூட்டத்தை பாருங்க, இது எவ்வளவு பெரிய கூட்டம், இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். பிஜேபிக்கு இது ஒரு பெரிய, எப்படி பிஜேபிக்கு பிளஸ் ஆகுறீங்க தான் சொல்றீங்க, எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் வந்திருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி பிஜேபிக்கு இது பிளஸ் ஆகும்? ஒன்றா அப்படி நிற்கணும், இல்லை இப்படி நிற்கணும். அப்போ வந்து உண்மைதான். அதாவது இது வந்து பக்தர்களாக எல்லோரும் கலந்து கொண்ட மாநாடு. அந்த மாநாடு அதில் அவர்கள் அரசியலும் பேசி இருக்கிறார்கள், தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து அவங்க அரசியல் மாநாடு என்று சொன்னாலும் மக்களை ஆன்மீகம் என்ற போர்வையிலே வரவழைத்திருக்கிறார்கள். அதில் வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் பலரும் அங்கே சென்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவெல்லாம் அவர்களுக்கான வாக்குகள் அல்ல. நம்ம வாக்கா மாற வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்போ முருகனுடைய அருகில் திமுக கூட்டணிக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? முருகன் அருள் எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து அரசியல் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. முருகன் அருள், ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை அரசியலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே கொண்டு போய் புகுத்தி பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு தனி மனிதனோட சார்ந்தது.
அவனுக்கு விருப்பம் இருக்குது, அவன் கும்பிட்றான், அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை, இது இவங்களுக்கு பயன் அவங்களுக்கு பயன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுவும் ஆன்மீக ரீதியாக மக்கள் வந்திருக்கிறார்கள், ஆண்டவனை தரிசித்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். வந்த இடத்துல இவங்க மேடையை போட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டம்ன்றது வாக்கா மாற வாய்ப்பு இல்லை இல்லையா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன திருவண்ணாமலையில் வராத கூட்டமா? அப்போ நான் அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா? அப்படி பழனியில் வராத கூட்டமா? பழனிக்கு போகாத பாத யாத்திரையா? எவ்வளோ பேர் எனக்கு கிலோமீட்டர் கணக்கில் நடந்து அப்படியே சாரசாரியாக போயிட்டே இருக்காங்களே, அது வேறு இது வேறு. எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு கிங் டிவி சார்பாக நன்றி. நன்றிங்க, நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.